श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथरिन अनुग्रहम आचार्य श्री எக்கிரால பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இன்று சாயில் திருவிளையாடல் என்ற கிரந்தத்திலிருந்து சத்சங்கம் கேட்க போகிறோம். நல் மக்களுக்கு பெண்ணிதியாய் நிற்பவர், நல் மக்களின் பாதுகாப்பான இடம், நல் மக்களுக்கு முக்தி வழுவங்க கடவுள்தான். அவர் முனிகளுக்கும் பூஜிக்கத்தக்கவர். அனைத்து முனிவர்கள் மகான்கள் எல்லாருமே பூஜிக்கத்தக்கது சத்குருவானவர். சத்குரு சமர்த்த சத்குருவானரை தான் பூஜிப்பார்கள். ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்றால் பரிபூர்ணமடைந்து சத்குருவோட அனுகிரகம் தேவை. அது அவசியமானது. ஸ்ரீ சாய்பாபா அவருடைய குரு சேவை எப்படி இருந்தது என்று கதை சொன்னார். அதுதான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வெறுமனே இஷ்ட தெய்வத்தை உபாசனை செஞ்ச ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் தோதாபுரி என்ற ஞானியை நாடி செல்ல வேண்டியதாக ஜெகன் மாதா சொன்னாங்க. வெறுமனே இஷ்ட தெய்வத்தை உபாசனை செஞ்ச ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் தோதாபுரி என்ற ஞானியை நாடி செல்ல வேண்டியதாக ஜெகன் மாதா சொன்னாங்க. அதே விதமாக ஸ்ரீமன்னாராயணர் அவரின் தியானிக்கிற ரேகேவுடன் சொன்னார். சப்தசுங்கி தேவி அவரை நாடிய ஒரு குருக்களை அதுதான் சொன்னாங்க. ஆகையால் தான் ஸ்ரீகிருஷ்ணர் கூட கூறினார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரக்ஷ்ணேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்சினஹ. அப்படின்னா முமுக்ஷு அவர்கள், அதாவது முக்தியை தேடுவர்கள், தத்துவத்தை தரிசிக்கக்கூடிய மகான்களை சரணடைய வேண்டும் என்று பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தில் சொன்னார். அதான் இப்போ நம்ம சொன்ன ஸ்லோகம். இந்த பரம சத்தியத்தை ரமண மகர்ஷி போன்ற மகான்கள் கூட சொன்னாங்க. அவ்விதமாக சாய்பாபா நல் மக்களுக்கு முனிஜனங்களுக்கு கூட சேவிக்கத்தக்கவர். சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாதர் அவரு இவ்வுலகத்திலேயே எண்ணற்ற மதங்களுக்கு சார்ந்த மகான்கள் கூட்டத்துக்கு சாம்ராட்டா சக்கரவர்த்தி அப்படின்னு ஸ்ரீ மெஹர் பாபாவை புகழாரம் சூக்கினார். அது மட்டும் இல்லாம பூர்ண தத்தாத்திரேய ஸ்வரூபமான ஸ்ரீ அக்கல் கோட்ட சுவாமியும் துனிவாலா தாதா அவர்களையும் சாதாரண சாதுவர்களை எல்லாருமே பெரிய மகான் போல அக்கல் கோட்ட சுவாமி துனிவாலா தாதா அவர்களின் மட்டும் கிடையாது, சாதாரண சாதுவர்களை எல்லாருமே தம ரூபமே என்று அனுபவம் கொடுத்தது ஸ்ரீ சாய்நாதர். ஆகையால் பாபா தேகத்துடன் இருக்கும்போதே சாய்பாபாவை எண்ணற்ற மகான்களும் புகழ்ந்து கௌரவித்தார்கள். இது நாம் நினைவில் வைத்துக்க வேண்டும். நினைவில் வைத்துக்கொள்ளது முக்கியம். இது நாம் நினைவில் வைத்துக்கொள்ளது முக்கியம். அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த விஷயம் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னா, சில பாமர மக்களும் தான் பூஜை பண்ணுவாங்க. சிஷ்யர்கள் அப்போ இருக்கிற சிஷ்யங்கள் தான்
குருவாக அவரு இருக்கும்போது சேவை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல் மக்களுக்கும் அவரு இறப்பிடும். அந்த சாதாரண பாமர மக்களிலிருந்து முனிகள் வரைக்கும் கூட அனுகிரகம் பண்ண கூடியவர் சாய்நாதர். அதனால் பாபா எண்ணற்ற ரூபங்களில் தரிசனம் கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இந்த பூமியில் இருக்கிற எல்லா மகான்கள் ரூபத்திலையும் அவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எல்லா மதத்துக்கு சார்ந்தவர்களுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஏன் பாபா இதை செஞ்சார் அப்படின்னா, இருக்கிறது ஒரே கடவுள், அந்த ஒரே சைதன்யம் எப்பவுமே இருக்கிறது, ஒரே ஒரு கடவுள், அந்த ஒரே சைதன்யம் தான். அந்த ஆற்றலை தான் நாம கடவுள் என்று கும்பிடுகிறது. மனிதன் தன்னுடைய அஜ்ஞானத்தினால் ஒரே சைத்தன்யமான கடவுளுக்கு எண்ணற்ற ரூபங்களை கொடுத்திருக்கார்கள். அந்த எண்ணற்ற ரூபங்களில் எண்ணற்ற பேர் வழிபட்டாலும் பாபா எல்லாரும் நான் தான், எல்லாருக்குள்ள நான் தான் இருக்கிறேன் என்று நமக்கு நிறைய லீலைகளை செஞ்சு காமிச்சிருக்கார். அவ்விதமாக ஒரு நாள் பாபா அங்க இருக்கிறவங்களோட சடனா வந்து, அந்த திகம்பர் ஏன் இங்க வரார் அப்படின்னு சொல்றார். அது யாரு பற்றி சொல்றார், யார் அந்த திகம்பரி, எப்போ வருவாரு அப்படின்ட்டு தெரியாம பக்தர்களுக்கு அது எல்லாமே எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பூட்டியோட சேர்ந்து ஷேவ்காவ் நிவாசி ஸ்ரீ கஜானன் மகாராஜ் வந்தாரா. அவரு ஷிரடிக்கு வந்திருக்கிறார். ஆனா மசீதுக்குள்ள போகல. மசீது வெளியே நின்னுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தார், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொருத்தர் பார்க்காம ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. மௌனமாக பார்த்து கொண்டே இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு ஸ்ரீ கஜானன் ஷிரடி தெருக்களில் சிறிது நேரம் அப்படி இப்படி திரிந்து விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரா. எப்பவுமே எந்த மகானுடைய தர்சனத்துக்கு செல்லாம இருந்து ஸ்ரீ கஜானன் மகாராஜ் ஷிரடி வருவதே பாபாவுக்கு அவரு கொடுத்த மரியாதை. இங்க ஒரு விஷயம் சொல்லணும். ஸ்ரீ கஜானன் மகாராஜ்னா அவங்களோட சிஷ்யர் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு சாக்ஷாத் பிள்ளையாரோட ரூபம், அவங்களோட அம்ச அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளோ பெரிய மகான் அவரு. அவரே பாபாவோட தர்சனத்துக்கு வந்திருந்தார். அதே மாதிரி துனிவாலா தாதா அவர்களுடைய முக்கிய சீடர், அந்த குரு பீட்டத்துக்கு வாரசியான சோட்டா தாதா என்ற சித்த புருஷர் கூட சாய்பாபா தர்சனத்துக்கு காக்கா சாஹிப் தீட்சித்தோட சேர்ந்து வந்தார். அப்போ பாபா கண்மூடி மௌனமாக உட்கார்ந்திருந்தார். எதுவும் பேசல, கண் திறக்கல. அவருக்கு எதிராக ரைட் சைட்ல சோட்டி தாதா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவரவே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார். மௌனமாக எழுந்து போயிட்டார். யாரும் எதுவும் ரெண்டு பேரும் பேசிக்கல, இருந்தாலும் மௌனமாக பார்த்து கொண்டே இருந்திருந்தார். மற்றொரு நாள்ல நாசிக்ல இருந்து காட்கி மகாராஜ் அப்படி என்றவர் வருவார். நாசிக்கில் கட்டவிருக்கும் விஸ்வ மந்திர் என்ற பெரிய கட்டடத்துக்கு தேவையான நிதிகளை திரட்டுறதுக்காக பாபாவிட ஆசீர் கேட்டு வந்திருப்பார். அவரை பார்த்த உடனே பாபா அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சினார். அவரை பார்த்த உடனே பாபா வந்து அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. காட்கி மகாராஜ் அது கேட்டு அப்படியே சிரிப்பார். அப்போ பாபாவும் சிரிப்பார். கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நிதி திரப்பட்டது. அப்படின்னா நம்ம உடனே பாபா என்ன அவ்வளோ பெரிய மகான், என்ன இப்படி அசிங்கமா திட்டுறது, அந்த பதஜாலம் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்ட்டு நம்ம உடனே
திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா மகான்களோட சரி அந்த அவங்க என்னதான் செஞ்சாலும் அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்படி இங்க என்ன நடந்தது, அதுக்கான ஒரு ஒரு அதுக்கான எது எது அவங்களுக்கு தேவையோ அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நிதி ஏற்பட்டு விட்டாரு. அந்த நிதி வர்றதுக்கு எது அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்குதோ அதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. அவங்க திட்டுறதுனால அந்த எது அது அப்ஸ்ட்ரக்ஷனா இருக்குதோ அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ நிதி அவங்களுக்கு தேவைப்பட்ட நிதி வந்தது. அதனால நம்ம வந்து எப்பவுமே மகான்களோட வாக்குக்கு டைரக்டா ஒரு மீனிங் எடுக்கக்கூடாது. அது சரியாக சொல்றவங்க கிட்டதான் நம்ம அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும் தவிர டைரக்டா எப்பவுமே ஸ்ட்ரெயிட் மீனிங் வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ஸ்ரீ அக்கல்கோட்ட சுவாமி 1876 தன்னுடைய பக்தர் வந்து சாய் தர்சனத்துக்கு அனுப்பியிருக்கார் என்றது இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் நம்ம பார்த்திருக்கோம். சாய்க்கு ஈக்குவல் டைம்ல ஒரு சித்த புருஷர், அவர் தேவ்காம்ல இருக்கிறவர். அவர் பேர் மாதவநாத் மகாராஜ். இவரும் சிலிம் பிடிப்பார் சாய் போல. இவரும் ஒரு வாட்டி பாபா தர்சனத்துக்கு வருவாரு. அவரை பார்த்த உடனே பாபா சொல்வாரா, சிலிம் பிடிக்கிறது அப்படி கிடையாது. அஜ்ஞானம் என்று புகையிலைக்கு குரு பக்தி என்று தீயை வைத்து சிலிம் பிடித்தால் நம் மனதில் இருக்கிற அகங்காரம் ஆகாயம் போல் அனந்தமாக அந்த பரமாத்மாவில் சேர்ந்துவிடும். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். அஜ்ஞானம் என்ற புகையிலைக்கு குரு பக்தி என்ற தீயை வைத்து சிலிம் பிடித்தால் நம் மனதில் இருக்கிற அகங்காரம் ஆகாயம் போல் அனந்தமாக அந்த பரமாத்மாவில் சேர்ந்துவிடும் அப்படின்னு மாதவநாத் கையில அந்த புகையில வந்து கொஞ்சம் வைப்பாரா. அவரு எவ்வளவோ சந்தோஷப்பட்டுட்டு பாபாவோட உத்தரவு வாங்கிட்டு போகும்போது பக்தர்களோட சொல்றாங்களா, ஸ்ரீ சாயி சாமானிய சத்புருஷர் கிடையாது. அவங்க சாமானிய சத்புருஷர் மட்டும் இல்லை, அவர் மகான்கள் எல்லாருக்குமே கோஹினூர் வைரம் போன்றவர்கள் என்று சொன்னாரா. அவரு கோஹினூர் வைரம் போன்றவர்கள் என்று சொன்னாரா. மகான்கள் எல்லாருக்குமே கோஹினூர் வைரம் அவரு. அதுக்கு பிறகு சாய் பக்தர் ரேகே 1893 மாதவநாத் மகாராஜோட தர்சனம் செய்யும் போது அவர் வந்து, நீ சாய் தர்பாருக்கு சார்ந்தவர் அப்படின்னு சொன்னாரா. முதல் முறையாக ரேகே பாபாவை எப்படி தரிசனம் பண்ணாங்களோ அவ்விதமாக அப்படியே அது அங்க என்ன நடந்ததோ அது எல்லாமே அப்படியே சொன்னாங்களாம். முதல் முறையா ரேகே வந்து பாபா தரிசனம் பண்ணிக்கும் போது என்ன நடந்தது, என்ன பேசினாங்க அப்படின்ட்டு என்ன நடந்ததுன்றது அப்படியே சொன்னாரா. அந்த நேரத்துல நான் அங்கதான் இருந்தேன் அப்படின்ட்டு கூட சொன்னாரா அவரு. நம்மளுடைய பாவம் போகத்துக்கு சத்குரு தர்சனம் தேவை. நம்மளுடைய பாவம் போகணும்னா சத்குரு தர்சனம் தேவை. சத்குரு கிருபா பெறுவதற்கு ஸ்ரீ குரு சரித்திர சத்குரு கிருபா பெறுவதற்கு ஸ்ரீ குரு சரித்திர ஒரு விலைமதிப்பற்ற ஆயுதம். இது யாருக்கு சொன்னார் பாபா? குஷாபாவுக்கு சொன்னார். அதே மாதிரி பாராயணத்து மூலமாக சித்த புருஷனான ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமியும் சாய்பாபாவுக்கு ஈக்குவல் டைம்ல இருக்கிற இன்னொரு மகான்கள், அவரும் ஒருத்தர். இவர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி ஜன்மஸ்தானமான, அதாவது பிறந்த ஊரான பிட்டாபுரத்தை தரிசித்து ராஜமன்றிலே கொஞ்ச காலம் இருந்தாரா. அப்போ நாந்தேட்ல இருந்து புண்டலீக ராவ் என்று ஒரு பக்தர்
சிலர் கூட சேர்த்து அவர் தரிசனம் பண்ணிக்கினார். அவர் பேச்சு வாக்குல சாயி என்ற வார்த்தை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, தலை குனிந்து பாபாவுக்கு நமஸ்காரம் தெரிவிங்களன்னு சொல்லிட்டு அந்த புண்டலீகராவிட ஒரு தேங்காவை கொடுப்பாராம். இது என்னோட நமஸ்காரத்தோட சேர்ந்து என்னுடைய அண்ணாவான ஸ்ரீ ஷிரடி சாய்பாபாவுக்கு சமர்ப்பிங்க அப்படின்ட்டு சொல்வாராம். என்னை ஏமாறாமல் பிரிய அன்புடன் எப்பவுமே பாதுகாத்து கொண்டே எனது சார்பல பிரார்த்தனை பண்ண சொல்லிங்கன்னு சொல்லாரா. இவரு பத்தி ஒரு சின்ன வார்த்தை சொல்லணும். இங்க ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமினா அவங்களோட சிஷ்யர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா மகான்கள் பெரிய மகான்கள் கூட அவங்கள பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, இவரு சாட்சாத் ஸ்ரீ தத்தாத்ரேய சுவாமியரோட அம்சாவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருதான் பிட்டாபுரத்துல ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி அவர்களோட பிறந்த ஜென்மஸ்தானம் எங்க இருக்கிறது எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் அவங்கதான் கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாருக்கும் சொன்ன பிறகு அங்கே ஒரு கோவில் டெவலப் ஆனது. ஸோ அந்த மாதிரி இவர் ரொம்ப பெரிய மகான். ஆனாலும் அவங்க பாபாவை அவங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாபா யாருன்றது நமக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு மாசம் கழிச்சு பாபாவை பார்க்க போவாரு அந்த தாஸ்கனு. அவரை போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவர் காரம் அவல் சாப்பிட்டுட்டு அது ரொம்ப காரமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த தேங்காவை உடைச்சி சேர்த்து சாப்பிடுவாரா. திருப்பி அவர் பாபா தரிசனத்துக்கு போன உடனே ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமி சமர்ப்பித்த தேங்காவை பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக பார்த்தால் அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது அவங்க சாப்பிட்டது சுவாமி சமர்ப்பித்த தேங்காவை அப்படின்ட்டு. இவர் பாபா தாசகனை பார்த்த உடனே கேட்பாரா, என் சகோதரன் கொடுத்த தேங்காய் எங்க அனி கேட்பாரா. இவரும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, பாபா அதுக்கு பதிலா நான் வேற ஒரு தேங்காய் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது பாபா என்ன சொன்னாருன்னா, எதுவுமே என்னுடைய தம்பி கொடுத்த தேங்காய்க்கு இணையாகாது அப்படின்ட்டு சொல்றாரா. நீ எது கொடுத்தாலும் அது என் தம்பி கொடுத்த தேங்காய்க்கு இணையாகாது அப்படின்ட்டு சொல்றாரா. சொல்லிட்டு அவரு மன்னித்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. அவரு ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கும் பூஜிக்கத்தக்கவர். பாபா ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிக்கும் பூஜிக்கத்தக்கவர் தான். அதே சமயத்தில் சகுணமேரு நாயக்கு பாபாவோட சீடர். அவர் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களோட தர்சனத்துக்கு போவாராம். அப்போ சுவாமி என்ன சொல்லுவாருங்கன்னா, நீ ஒரு பெரிய மகான் அவர்களோட தர்பாருக்கு சார்ந்தவர், உனக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கு, நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்வாரா. நீ ஒரு பெரிய மகான் தர்பாருக்கு சார்ந்தவர், உனக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்வாரா. அதே விதமாக பரிபூர்ணமடைந்த ஒரு யோகி எனக்கு தேவை என்று சொல்லி தேடிட்டு இருந்த ஸ்ரீ உபாசனி சாஸ்திரி ராகூரில வசித்த ஸ்ரீ யோகி குலகர்ணி தர்சனத்துக்கு போவாராம். அப்போ அவர் நீ நீ ரொம்ப அற்புதமான நிலையில இருக்க, உன்னை மேன்மையடைய செய்யத்தக்கவர் ஸ்ரீ ஷிரடி சாய்நாதன் என்று அவரு புகழ்ந்து சொல்வாராம். நீ ஏற்கனவே அற்புதமான நிலையில் இருக்க, உன்னை மேன்மையடைய செய்யத்தக்கவர் ஸ்ரீ ஷிரடி சாய்நாதன் என்று அவரு புகழ்ந்து சொல்வாரா. அவ்விதமாகவே கங்ககிர் பாபா என்றவர் ஷிரடிக்கு வருவாரு. கங்ககிர் பாபா என்றவர் கூட
ஒரு சாது அவர் ஷிரடிக்கு வருவாரு பாபா தரிசனத்துக்காக. அவரும் பாபா பத்தி என்ன சொல்வார்? ரொம்ப புகழ்ந்து சொல்வார். அதே விதமாக ஸ்ரீ ஆனந்தநாத் மகாராஜ் பாபாவை பத்தி பெருமையாக சொல்வாரு. டாக்கூர் என்றவர் அப்பா என்ற மகான் தர்சனத்துக்கு போவார். அவர் சொல்வார், நீ ஒரு பெரிய மகானுக்கு சார்ந்தவர் அப்படின்னு சொல்வார். நீ பூஜிக்கிற ஷிரடி சாயி ரொம்ப மகிமை பெற்றவர் அப்படின்னு சொன்னாரா. இப்போ மெஹர் பாபா அவரு விட ஒரு நல்ல மகான் தான். அவரு குப்தாவு என்ற பக்தரோட சொல்வாரா, சாயி எவ்வளோ உயர்ந்த மகான் என்றது புரிஞ்சு கொள்ளது உங்களுக்கு சாத்தியமற்றது. சாயி எவ்வளோ உயர்ந்த மகான் அப்படின்றது புரிஞ்சு கொள்ளது உங்களுக்கு சாத்தியமற்றது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆன்மீக பரிபூர்ணந்தா அவராக பிறந்து திரள்கிறீர்கள் என்று சொன்னாரா. ஆன்மீக பரிபூர்ணந்தா அவராக பிறந்து திரள்கிறது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு பிறகு அவருடைய நிலை உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னா அவருடைய நிலை என்னன்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சா, இந்த படைப்புக்கே அவர்தான் குரு என்று உங்களுக்கு, இந்த படைப்புக்கே அவர்தான் குரு என்று உங்களுக்கு புரியும் என்று சொல்வாரா. ஸ்ரீ சாய் அவர்களுடைய நிலை உங்களுக்கு தெரிஞ்சா இந்த படைப்புக்கே அவர்தான் குரு என்று உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு சொன்னாரா. இத்தனை மகான்கள் இந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் நாம இந்த விஷயம் சத்சங்கத்துல சொல்றோம் அப்படின்னா, ஒரு பழம் இருக்கு, அந்த பழம் ரொம்ப தித்திக்கும் அப்படின்னா அந்த பழத்தை பொறுத்துதான் அந்த மரத்துக்கு விலை முடிவு பண்ணுவாங்க. அவ்விதமாக எத்தனை பேர், எத்தனை மகான்கள், இவரு சாம்ராட், இவரு சக்கரவர்த்தி, இவரு கோஹினூர் வைரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எதுக்காக நாம அண்டர்லைன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நாம் நாடிருக்கிற நாம் சரணடைந்து இருக்கிற சாய்நாதர் எவ்வளோ பெருமை வாய்ந்தவர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நாம் சரணடைகிற சாய்நாதர் எவ்வளோ பெருமை வாய்ந்தவர் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை வாக்கியங்கள் சாய் மாஸ்டர் எழுதியிருக்கிறாருங்க. எவ்வளோ மகிமை வாய்ந்தவர், பரிபூர்ணமான சைதன்யம்தான் அவர் என்று நினைவு நமக்கு எப்பவுமே இருக்கிறது தான். மாஸ்டர் அவர்கள் இத்தனை மகான்கள் பாபாவை எவ்விதமாக போற்றினார் என்று எழுதியிருக்கிறார். நாம் எவ்வளோ மகிமை வாய்ந்த சாய்நாதரை நாடிருக்கும் என்று, அவர் எப்படிப்பட்டவர், நாம் எவ்வளோ மகிமை வாய்ந்த சாய்நாதரை நாடிருக்கும், அவர் எப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நம்ம எவ்விதமாக பிரார்த்தனை செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும் அவரை. ஏன்னா நாம உண்மையிலேயே எந்த விதமாக பிரார்த்தனை செய்யணும் என்றது கூட நமக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா, நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும், அவங்கள எப்படி பூஜிக்கணும் அப்படின்றதுக்கு கூட சரியாவே தெரியவே தெரியாது. அதுக்குதான் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் நமக்கு உதய பிரார்த்தனையை கொடுத்திருக்கிறார். உதய பிரார்த்தனா அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு, அது இதுக்குதான் கொடுத்திருக்கிறார். அந்த உதய பிரார்த்தனை படிச்சாலே போதும், இந்த உலகம் எல்லாமே சத்குரு ரூபமாக நமக்கு தரிசனம் கொடுக்கும். அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே நமக்கு இந்த உலகமே சத்குரு ரூபமாக
தரிசனம் கொடுக்கும். அது முதல்ல புரியுமோ புரியாதோ, அந்த உதய பிரார்த்தனை நமக்கு முதல்ல புரியுமோ புரியாதோ, படிச்சுட்டே இருந்தால் அதுக்கான விளக்கமும் மாஸ்டர் நமக்கு சொல்லுவார் கண்டிப்பா. அதனால அது படிச்சுட்டே இருக்கணும். எதுக்காக இது சொல்றாங்க? மகான்களை மனதார நம்பி அவருடைய புகழ் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழும்போது தான் அவங்களுடைய மகிமை, அவங்க வழிகாட்டிய பாதை நமக்கு நல்லா தெரியும். மகான்களை வணங்கினார் இல்ல, மகான்களே வணங்கினார் இல்லையா? இங்க வணங்கி இவர் கோஹினூர் வைரம் போன்றவர், இவர் சாம்ராட் அனி சொல்லும் போது நாமளும் எந்த அளவுக்கு செல்லணும், எந்த வழி நாம எல்லாரும் எந்த வழியில செல்லணும் அப்படின்றது நாம் யோசிக்கணுமா இல்லையா? அப்போ பாபா என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நாம் அனைவரும் அவருடைய ஆணையாக கடைபிடிக்கிறோமா வேண்டாமா? அவர் நடந்து காட்டின வழி என்ன? நாம எல்லாரும் சொல்லிடுவோம் பொறுமை, நம்பிக்கை என்று சொல்லிட்டு. இந்த 2 வார்த்தை நம்ம எப்பவுமே சொல்லுவோம். பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அன்பு, கருணை எல்லா ஜீவிகளோடும் இதுவரை காமிச்சாரா இல்லையா? பொறுமை அப்படின்றோம், பொறுமை அப்படின்னு எல்லாரும் பேசுவோம். உண்மையான பொறுமை நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிக்கணும். வேற வழி இல்லைன்ட்டு தலையடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறது பொறுமை கிடையாது. அது பொறுமை என்று சொல்ல முடியாது. மனசுல தலையடிச்சுக்கிட்டு மேல ஒரு மாதிரி நடிக்கிறது பொறுமை கிடையாது. அதுதான் திருவிளையாடல்ல மாஸ்டர் அண்டர்லைன் பண்ணி எழுதுவார். ஆனந்தத்தோட சேர்ந்து பொறுமைய அதுதான் வேணுமா? அது எப்படி வரும்? ஆனந்தத்தோட சேர்ந்த பொறுமை எப்படி வரும்? புரிதலோட வரும். என்ன புரிதல்? நாம் யாரை சரணடையரும் என்று புரிதல் வேண்டும். நம்ம யாரை சரணடையரும் அப்படின்ற புரிதல் முதல்ல வேண்டும். அந்த புரிதல் அவர் எல்லாம் தரக்கூடிய வல்லவர். அந்த புரிதல் எப்படி இருக்கணும்னா, அவர் பாபா நமக்கு எல்லாமே தரக்கூடிய வல்லவர். நமக்கு எது நல்லதோ அதை செய்யக்கூடிய வல்லவர் என்று நினைவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த நினைவு எப்பவுமே மனசில் இருக்க வேண்டும். இது எல்லாமே இருக்கும்போதுதான் நமக்கு ஆனந்தத்தோட கூடிய சேர்ந்து பொறுமை கிட்டும். நம்மளுக்கு நம்பிக்கை திருடமாகிறதுக்காக தான் மாஸ்டர் அவர்கள் இத்தனை மகான்கள் பாபாவை எப்படி போற்றினார்கள், எத்தனை மகான்கள் பாபாவை வணங்கினார்கள், இத்தனை மகான்கள் சேவை செஞ்சது பாபாவுக்கு அப்படின்ட்டு நம்பிக்கை திருடமாகிறதுக்கு மாஸ்டர் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கிறார். நாகப்பூர் நிவாசி, நாகப்பூர்ல வசிக்கிற ஹசரத் தாசுதீன் பாபா தர்சனத்துக்கு பூட்டி செல்வார். பூட்டி என்றவங்க பாபாவோட சீடர். இவர் ஒரு நாள் நாகப்பூர்ல வசிக்கிற ஹசரத் தாசுதீன் பாபா அவர்களுடைய தரிசனத்துக்கு செல்லுவார். அவரு கூட அப்போ தாசுதீன் பாபா என்ன சொல்லுவாருன்னா, நீ எதுக்கு நீ இங்க எதுக்கு உன்னுடைய குரு ஷிரடியில இருக்கிறார். அவங்க உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய விஷயத்துல தலையிடுறதுக்கு நான் யாரு? நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்கேயே செல் அப்படின்ட்டு பாபா தர்சனத்துக்கு ஹசரத் தாசுதீன் பாபா அனுப்புவார்கள். ஹசரத் தாசுதீன் பாபா கூட ஒரு பெரிய சத்குரு தான். அவர்களுடைய லீலைகள் படிக்கும் போது அவர் பற்றியும் நமக்கு தெரியும். அவங்க கூட பெரிய சத்குரு தான்.
அவ்விதமாகவே அவருடைய தரிசனத்துக்கு வராது சாதுக்களுக்கும் பாபா ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருக்கிறார். இங்க பாபா தரிசனத்துக்கு வந்த மகான்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கறாங்களோ வராத சாதுவங்களுக்கு கூட பாபா அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அது எப்படின்னா 1914 நாந்தேட்ல வசிக்கிற தாஜி மகாராஜ் என்றவர் தோசர் தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக போவார். தோசர் என்றவர் பாபாவோட சீடர். இவர் தாஜி மகாராஜ் தரிசனத்துக்கு போவாங்க. அவர் சொல்வாரா, நேத்துக்கு மாருதி ரூபத்துல பாபா இங்க வந்தார், அப்போ இடி போன்ற ஒரு சத்தம் கேட்டது என்று சொன்னாரா. இடி போன்ற ஒரு சத்தம் கேட்டது அப்படின்ட்டு சொன்னாரா. இவ்விதமாக பாபா மகா சமாதிக்கு பிறகும் மகான்கள் அனைவருக்கும் சாம்ராட்டாகவே இருக்கின்றார். அது அவருடைய சரித்திர படிச்சா நமக்கு தெரியும் கிளியரா. இந்த விஷயம் அவங்க இருக்கும்போது சமாதி பிறகும் அவங்க சாம்ராட்டே, சமர்த்த சத்குரு சாம்ராட்டாவே இருக்கின்றார் அப்படின்றது கிளியரா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு உண்மை. அவரு சொன்ன ஸ்ரீ குரு சரித்திர பாராயணம் செஞ்சா அவருடைய கிருப்பைக்கு நாம் தகுதி பெற்றவளாக ஆவோம். இது பாராயணம் மட்டும் கிடையாது, அது எப்படி படிக்கணுமோ, பாராயணம்ன்றது எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சா கண்டிப்பா அவங்களோட கடாட்சம் நமக்கு வந்துரும் அப்படின்றது சொல்றாருங்க. மகான்களில் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அப்படின்னா பாபா அவர்களுடைய அனுகிரகம் மட்டும் இல்லாமல் மற்ற மகான்களுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். பாராயணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் மகான்களோட தரிசனத்துக்கு போனா அங்க விசேஷமான அனுகிரகம் பாபா சைட்ல இருந்து நமக்கு விசேஷமான அனுகிரகம் கிடைக்கும் எல்லா மகான்கள் ரூபத்துல. தாஸ்கனு 1918 நாந்தேட்ல தவம் பண்ணிக்கிருந்த ஒரு பிரம்மச்சாரி தரிசனத்துக்கு 3 முறை போவாராம். அவரு தர்சனமே கொடுக்க மாட்டாரு. 3 முறை ட்ரை பண்ணாலும் அவரு தர்சனம் கொடுக்க மாட்டாரா. தாஸ்கனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். மற்ற ஒருவர்கிட்ட பிக்ஷை கொடுத்து அனுப்புவாரு. சரி, எனக்கு தர்சனம் கொடுக்கல அப்படின்ட்டு வேற ஒருவர்கிட்ட பிக்ஷை கொடுத்து அனுப்புவார்கள். அவரு அந்த பிக்ஷைய வாங்கிப்பார். அப்போ சந்தோஷப்பட்டுட்டு திருப்பி தரிசனத்துக்கு போவாரா தாஸ்கனு. அப்போ அந்த பிரம்மச்சாரி சொல்வாரா, நீ மகான்கள் சரித்திர எழுதுறல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 6 நாளுக்கு முன்னாடி அவர் என்னென்ன கீர்த்தனங்கள் எழுதியிருக்காங்களோ அதுல சில வாக்கியங்கள் அப்படியே எப்படி இருக்குமோ அப்படியே சொல்றாராம். இது நீ இப்படி எழுதிருக்கல, இப்படி எழுதிருக்கல அப்படின்ட்டு எல்லாமே சொல்றாராம். அவரு சொல்லிட்டு அவர் தாஸ்கனுவே ஒரு கேள்வி கேட்பாரா. சாய்பாபா தம்முடைய பாதங்களிலிருந்து கங்கா ஜலம் கொடுத்தாரு இல்லையா, அது நீ என்ன பண்ண அப்படின்ட்டு கேட்பாரா. இந்த லீல உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். ஒரு தடவை அவரு கங்கா ஜலம் பாதத்துல இருந்து சாய் பாதத்துல இருந்து மேல வரும். அப்போ தாஸ்கனு அந்த தீர்த்தத்து தலை மேல மட்டும் தளிச்சுக்கிட்டு வாரா. சோ இந்த லீல உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நான் சிரத்தில் தரித்தேன் அப்படின்னு சொல்வாரா. அவர் கேட்டதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அது நான் சிரத்தில் தரித்தேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதாவது தலையில தளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா தாஸ்கன் மகாராஜ். ஓஹோ, நீ சத்பிராமணர் என்று சாய் முஸ்லிம் என்று அது தீர்த்தமாக எடுத்துக்கிட்டா நீ அபவித்திரமாயிடவ அப்படின்ட்டு எண்ணினா இல்லையா. அதுதானே நீ உன்னோட எண்ணம். சாய் முஸ்லிம், நீ பிராமணர், அது அந்த தீர்த்தம் குடிச்சா அது நீ அபவித்திரமாயிடவ அப்படின்ட்டு தானே நீ நினைச்சிருந்த. எவ்வளோ அகங்காரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எச்சரிக்கை பண்ணுவாரா. அவ்விதமாக தாஸ்கனு உஸ்மானாபாத்
அந்த ஊர்ல வசிக்கின்ற இஸ்லாம்பூர்கர் என்ற ஒரு பிராமண சாதுவர் தரிசிக்கிறதுக்காக போவாராம். போயிட்டு நான் ஒரு பிராமணன் அல்லவா, நான் சாய்பாபா தரிசனம் பண்ணலாமா அப்படின்ட்டு கேள்வி கேட்பாரா. நான் ஒரு பிராமணர் அல்லவா, நான் போயிட்டு சாய்பாபாவோட தரிசனம் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்பாரா அவர்கிட்ட. பாபா தரிசனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம். அப்போ அவர் சொன்னாரா, தரிசனம் பண்ணலாமே, நானும் அவரு தரிசித்து 3 நாட்கள் அவர் சந்நிதியில் இருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்வாரா. நான் கூட அவரோட தரிசனம் பண்ணிக்கிட்டு 3 நாட்கள் அவரோட சந்நிதியில் இருந்தேன் அப்படின்ட்டு அந்த மகான் சொல்வாரா. அதாவது இங்க பாருங்க, தாஸ்கனுக்கு இந்த மதம், குலம், ஜாதி என்ற வேறுபாடுகள் இருக்கு. தான் உன்னதமான ஜாதிக்கு சார்ந்தவர் என்ற அகங்காரமும் இருக்கு. தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகங்காரமும் இருக்கு. அந்த அகங்காரம் என்றது இருந்தால் மகான்களின் பார்க்கலாம், ஆனால் அவங்களுடைய அருள் பெறுவது என்றது சாத்தியமாக மாறும், அசாத்தியமாக மாறும். மகான்களின் பார்க்கலாம், ஆனால் அவங்களுடைய அருள் பெறுவது என்றது அசாத்தியமாக மாறும். இங்க தாஸ்கன் ஒரு பிராமண சாதுவு தானே போய் பார்த்தாரு. அவரும் நானும் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு அவரு மேல நம்பிக்கை இருந்தா பாபா மேல நம்பிக்கை வரணுமா இல்லையா? அந்த பிராமண சாதுவு மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா அப்போ பிராமண சாது சொன்னபடி பாபா மேலையும் நமக்கு நம்பிக்கை வரணுமா இல்லையா? அவரே சொல்லுவாரா, பாபா எந்த அளவுக்கு பெரிய மகான் என்றது மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, போக போக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அவரு சொல்வாரா. இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் போகல. அப்படின்னா இங்க என்ன யோசிக்கணும்னா, இது வெறும் தாஸ்கன் மகாராஜ் அவர்களுடைய விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னா நம்ம சம்ஸ்காரம், பூர்வ ஜென்ம முன்பிறவையோட சம்ஸ்காரத்தில் அப்படின்னா அதோட சம்ஸ்காரத்தை எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா, அது போகவே போகாது. சம்ஸ்காரம்னா என்னன்னா, அது எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி என்ன யோசிக்கிறோம், என்ன பண்றோம் அப்படின்றது அது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இது இந்த ஜென்மம் போனதுக்கு அப்புறம் கூட அது நம்ம கூடவே வரும். டி.ஏ. கார்னிக் அப்படின்ட்டு ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, இந்த பாபா லீலா ஒரு அத்தியாயத்துல வரும். டி.ஏ. கார்னிக்கு பத்தி பாபா என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இவர் 2000 இயர்ஸா தெரியும். இவர் எப்பவுமே ஒரு ஒரு டிஃபரெண்டான மென்டாலிட்டி அப்படின்னா ஒரு சரியான நடவடிக்கை இருக்காம இல்லாதவர் அப்படின்ட்டு சொல்லுவாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2000 இயர்ஸா ஒருத்தருக்கு அதே மாதிரி அந்த சம்ஸ்காரத்து வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா சம்ஸ்காரத்து போகிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அது நம்ம ஸ்ரீ சாயிநாதரோட தயாதாட்சியத்தினால நம்ம அது தீவிரமாக டிசைட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்றது இங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். இங்க இப்போ இது போக போக தெரிஞ்சுப்பார் அப்படின்றது சொல்வாரா. இங்க நம்ம தாஸ்கன் மகாராஜ் எதுக்காக அவரு அந்த மகாத்மான் கிட்ட கேட்டிருக்காருன்னா, அவரு வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சொன்னா நான் இது முடிவெடுக்கல, ஒரு மகாத்மா சொன்னாரு
அதனால நான் இது ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு. ஆனா மகான்கள் எல்லாருமே ஒன்னாகிறதுனால எல்லாருக்கும் பாபா பற்றி நல்லாவே தெரிஞ்சதுனால அவங்க சொன்னா கூட அது அவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் கூட அவங்களோட எண்ணம் மாறவே இல்லை. ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டியது. இப்போ அடுத்தவர் இன்னொருத்தர் தாமோதர் ராஸ்னே, அவருடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவர் இந்த மாதிரி எழுதுறாரு, எனக்கு நாட்கள் போக போக சாய் மேல் பக்தி பெருகிக் கொண்டே போகுது. நான் எப்பவுமே மற்ற மகான்கள் தரிசனத்து பண்ணும்போது அவர்களும் பாபாவின் ரூபங்களாக எண்ணி சமர்த்த சத்குரு சாய்நாதருக்கு நமஸ்காரம் என்று நமஸ்காரம் பண்ணுகிறேன். 1927ல கேட்காம்பேட்டுக்கு போயிட்டு ஸ்ரீ நாராயண மகாராஜ் என்றவருக்கு நமஸ்காரம் பண்ணா, அவரு நீ குருக்களுக்கெல்லாம் பரம குருவானவர் சரணடைஞ்ச அவரு என்னோட எவ்வளவோ பெரியவாள், நீ ஏன் போயிட்டு என்கிட்ட வந்த அப்படின்ட்டு சொல்லுவாரா. ஸோ இது எனக்கு இது டைம் கிடைக்கல, டைம் ஆக்சுவலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா தாமோதர் ராஸ்னே யோசிக்கிற விதானம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பாபாவை பத்தி யோசிக்கணும், நம்ம எப்படி அது ஃபாலோ பண்ணணும்ன்றது வெரி கிளியரா தெரியும். அது அடுத்த சத்சங்கத்துல நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதுக்கு இந்த சத்சங்கம் முடிவடைகிறது. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्त. स्वस्ति.